115வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? தமக்கு சித்தமானதை யாவையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒன்று நாம் பார்த்தோம். யோசுவா 3:5 படி அவர் அற்புதங்களை செய்வராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரார்கள் அற்புதம் தேவைப்பட்டது? கர்த்தர் நிச்சயமாக கடந்த வாரம் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம் தேவன் அற்புதத்தை தேவன். அவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். அவருக்கு சித்தமானதை நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? இப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? 115வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்குது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க இதை தினந்தோறும் அறிக்கையிட வேண்டும். அப்ப முதலாவது அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா 3:5 படி அற்புதங்களை செய்கிறார். முதல் அற்புதம் எங்க பண்ணார்? அவரு கானா ஊர் கல்யாணத்துல பண்ணார். தேவன் கானா ஊர் கல்யாணத்துல என்ன பண்ணார்? முதல் அற்புதத்தை அவர் செய்கிறார். அற்புதம் செய்யவிட்டால் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம்? விசுவாசிக்க மாட்டார்கள். அதனால விசுவாசத்திற்காகவே என்ன பண்ணார்? அவர் அற்புதங்களை அவரு செய்து காமிச்சார். அதான் யோவான் 4:48 நம்ம வாசித்தோம் இல்லையா? யோவான் 4:48 அற்புதங்கள் செய்துவிட்டு அதை ஜனங்கள் என்ன விசுவாசிக்க மாட்டார்கள். அதனால என்ன பண்ணாரு? ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணாரு? அவரு அற்புதங்கள் செய்தார். அநேக அற்புதங்கள் தேவன் செய்து இருக்கிறார். பேதுரு பார்த்து, இனி நீ மீன் பிடுவனல்ல, உன்னை நானே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்ற வேண்டார். இப்படி பழைய ஏற்பாட்டுல சரி தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிற. மோசை கொண்டு என்ன பண்ணாரு? தன்னை ஜனத்தை மீட்பதற்காக என்ன பண்ணாரு? அவரு அற்புதங்களை செய்யறாரு. 10 வாதைகளை கொடுத்து அதை ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜனங்களை மீட்பதற்காக அநேக அற்புதங்கள் பண்ணார். நோய்களை குணமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகி குணமாக்கினார். இப்படி நிறைய அற்புதங்கள் தேவன் ஜனங்கள் மத்தியில் செய்தார். அப்போதான் ஜனங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக என்ன பண்ணாரு? தமக்கு சித்தமானது அவர் சித்தமான யாவையும் செய்வார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசம் எங்க குறைப்படுது? அவிசுவாசம் உள்ள பரும்போது குறைப்படுது. அதுதான் மட்டுப்படுத்தினார்கள் என்று பேசப்படுகிறோம். தேவனை மட்டுப்படுத்தினார்கள். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தல் என்பது என்ன? அவிசுவாசம். தேவன் அவங்க என்ன பண்ணுவதில்லை, அநேக காரியங்களில கூப்பிடுவதில்லை. தேவனை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? இயேசுவை கூப்பிடுவாங்க. பேருக்காக கூப்பிடுது. யாருக்காக கூப்பிடுது? ஆமா, இயேசு எப்போனாலும் பரலோகத்தில் இருக்கிற, எப்போ கூப்பிட்டாலும் வருவாரு. அல்லேலூயா. எப்போ கூப்பிட்டாலும் வருவது உண்மைதான். ஆனா எப்போது நீ உன்னுடைய வாயில் துதி இருக்குதா இல்லையா? அநேக காரியங்கள் தேவனுக்கு எதிராக செய்து விட்டு அதன் பிறகு இயேசுன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவார்? அவரு வருவாரா வரமாட்டாரா? நிச்சயமாக அவரு வரமாட்டார். அநேக காரியங்கள் அவர் எதிராக செய்யும் போது அதன் பிறகு இயேசு கூப்பிட்ட கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? உனக்கு உதவி செய்ய மாட்டார். அப்ப தேவன் விசுவாசிக்கிறான். நாம் அவர் எங்க இருக்கிறன்னு விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் என்னவென்று அறிந்து அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம அறிக்கை செய்யணும். பெரும்பாலும் நியாய தீர்ப்பு நமக்கு பூமியில என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நியாய தீர்ப்பு இங்க என்ன பண்ணிடுறோம்? நம்ம இங்க முடிக்கிறோம் இல்லையா? பரலோகத்தில் நியாய தீர்ப்பு உண்டு. ஆதாம் முதல் இதுவரைக்கும் மரித்தல் அனைவருக்கும் உயிரோடு எழுப்பப்படும். மரித்தவர் எல்லாரும் எழும்பி நியாயஸ்தானத்தில் நிற்ப வைப்பார். அப்ப நியாய தீர்ப்பு உண்டு. மரித்தவர்கள் அனைவரும் கர்த்தர் எழுப்புவார். கடைசி காலங்களில எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா நமக்கு நியாய தீர்ப்பு என்பது
ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிடுறோம், இங்கேயே பாவ மன்னிப்பு கேட்கிறோம். ஆராதனை வேலையில பாவ மன்னிப்பு கேட்கிறோம், தினந்தோறும் துதிச்சு பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதனால இங்கேயே நம்ம என்ன பண்றோம், அதை அறிக்கையிட்டு யூதால சொல்லி இருக்கிறது போல 1ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்துல வழுவாதபடி அவர் முன்பாக எப்படி இருக்கணுமா, நம்ம வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நாம் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, நியாயத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து வருகிறோம். நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நம்ம என்ன பண்றோம், நம்ம தினந்தோறும் சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிச்ச உடனே பரிசுத்தவான்கள் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தினந்தோறும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சத்திலாவது என்ன பண்ண, நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா? அநேக காரியங்கள் நம்ம தவறுகள் உணர்ந்து அதை செய்யாம இருக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, நம்ம தேவனுடைய பயம் நமக்குள்ள இருப்பதனால இங்கேயே நம்ம என்ன பண்ண, நியாய தீர்ப்புக்கு உண்டான காரியங்கள் இங்கேயே நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுறோம். அப்ப மணவாளன் வரும்போது மணவாட்டிக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். என்ன வருகையில? ரகசிய வருகையில. இன்னொரு வருகை என்ன? பகிரங்க வருகையில. அதுதான் பரிசுத்தவான்கள், அடுத்தது இரத்த சாட்சியம் மரித்தவர்கள் அதுல இருப்பார்கள். இப்ப தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். இப்ப உங்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்யணும் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் செய்தா நல்லா இருக்கும், தேவனுக்கு ஜீவனுள்ள நாளால சாட்சியாக நிற்பேன் சொல்லுவேன் அப்படின்ற மாத்திர கை தூக்குங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க அற்புதத்தை அவரை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை யோசுவா 3:5 சொல்லப்பட்டு இருக்கிற, இன்றைக்கு நீங்க பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். அப்போ பரிசுத்த பண்ணிக்கொள்ள வேண்டும், தன்னை அறிக்கையிட வேண்டும், தன்னை தாழ்த்தப்பட வேண்டும், தன்னைத்தான் என்ன பண்ண வேண்டும், தாழ்த்தப்பட வேண்டும். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுவார். யார் மூலமா கட்டளையிடுவார்? அல்லேலூயா. தேவன் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. யாரால விசுவாசிக்கிறேன்? இயேசு என்பது வார்த்தை, வார்த்தை என்பது வசனம். அது விதையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டு இருக்குது? விதையாக சொல்லப்பட்டு. நாம் எப்படி இருக்க வேண்டும்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு போக போறோம். சரி, அதுக்கு முன்பாக 10ஆம் வசனத்தை வாசிக்க நீங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்டும் கேளாதவர்களாகவும் கண்டும் காணாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சபைக்கு வருவது நல்லா கவனிங்க. ஒரு பிரயோஜனமான காரியங்களுக்காக தான் நம்ம வருகிறோம். எதிர்காலத்தை குறித்து நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் வருகிறோம். ஏதோ வந்தோம் கேட்டோம் இல்லையா, அப்படி என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுக்காக நீங்க வரல. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இயேசு என்கிற விதையை விதைக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்படி மாறணுமா? 1 30, 1 60, 100 பலன் கொடுக்கணும். அதுதான் அதுல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 12 வாசிங்க. இப்போ அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படாதபடி என்ன பண்ணுது, பிசாசானவன் அதை அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். 3வது கூட்டம் எப்படின்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்துக்குரிய கவலைகளிலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்மையினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்க? உலக காரியங்களினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும்
கேட்ட உடனே வசனத்தை கேட்பாங்க. சபையில அநேக சபையில விசுவாசிகள் வசனத்தை கேட்பாங்க. வசனத்தை கேட்டு வெளியே போனவனின் ஆயிடும். அப்படி இந்த வாசப்படி தாண்டவனின் ஆயிடும். இதை மறந்துடுவாங்க. ஆமா, உலகத்துக்குரிய கவலைகளும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நான் இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன், தேவனுடைய வார்த்தை கேட்டேன், கர்த்தரின் மன்னிச்சிட்டாரு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சபை முடிச்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கரெக்டா ஒயின் ஷாப்ல போய் நின்றுவாங்க. எங்க போய் நின்றுவாங்க? நான் உதாரணம் ஒயின் ஷாப் சொன்னேன். இந்த மாதிரி அநேக உலக காரியங்கிட்ட என்ன பண்ணாங்க? போயிட்டு சூதாடுற பழக்கம் வந்தாங்க, அங்க போயிடுவாங்க. சினிமா பார்க்குற பழக்கம் வந்தாங்க, ஆமா, சர்வீஸ் முடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா சினிமா தேட்டருக்கு தான் போயிடுவாங்க. மத்திய 13 இருக்குது பாருங்க, அப்படியே எடுத்து வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைய கேட்கிறது என்ன பண்றாங்க? அவங்க காது உள்ளவன் கேட்க கடவன் இல்லையா? அப்ப தேவன் எதுக்காக இது சொல்ல வந்தார்? பரலோகத்தின் தேவனானவர். சரி, நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? தமக்கு சித்தமானதே. அப்ப அவருக்கு சித்தமானது என்ன செய்கிறார்? முதலாவது உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு இப்ப பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் என்பது என்ன? என்ன பரிசுத்த பண்ணுவரா? இல்ல, இந்த விதை எப்படி இருக்கிறது நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணுங்க? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ என்ன பண்ண வேண்டும்? பற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை 1 30, அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா 100ஆகவும் 60ஆகவும் 30ஆக இருக்க வார்த்தை. ஆனா அப்படி இல்ல. அது 1 30ஆகவும் 1 60ஆகவும் 1 100ஆகவும் பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்வார் என்கிறேன். ஆனா ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானது செய்வார். 2வது பாயிண்ட் நம்ம சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்க எல்லா காரியங்களும் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலும், தேவனுக்கு கொடுப்பதிலும், தேவனுக்காக ஜெபிப்பதிலும், தேவனுக்காக அவர் வருகைக்கு எப்போது ஆயத்தமா இருக்கிறீர்கள்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 1 என்ன சொன்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதும், தேவனுக்கு கொடுப்பதும், தேவன் சமூகத்தில் ஊழியம் பண்ணுவதும், தேவனுக்கு ஆயத்தமா இருக்கு. இந்த 4 காரியம் செய்யும் போது இல்லையா, உங்களை கஷ்டத்தின் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை தான் ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். முதல்ல தேவன் அற்புதம் செய்வார். 2வது சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் குமாரை தீண்டார்ல, யாரெல்லாம் கர்த்தர் சீயோன் குமாரை தீண்டாங்க? நம்மளதான் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடை செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதுல என்ன இருக்குமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களில் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஏசாயா 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இவங்க எப்படி இருப்பாங்க? கைவிடப்பட்ட பெண்மணி எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய மனம் எப்படி இருக்கு பாரு. மனம் நொந்தவளான, வேதமே அழகாக சொல்லப்படுகிறது. அவங்க மனம் நொந்து இருக்கிறாங்க. அது போல இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்த தேவன்,
அவர் என்ன சொல்றாரு? உன்னை கர்த்தர் அழைத்தார். உன்னை யார் அழைத்தது? யார் அழைத்தது? கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டுமா? அதான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஏன் கைவிட்டாரு? எப்படி இருக்கிறீங்க பாரு. கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க இல்லையா? நொந்தவளான எப்படி நொந்திருப்பாங்க அவங்க? மனது ரொம்ப நொந்துட்டா அவங்க என்ன முடிவுக்கு போவாங்க? வலது பக்கம் போக முடியாது, மேற்கு போக முடியாது. அப்ப நான் இருப்பதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த முடிவு எடுக்கும் போது கர்த்தர் சொல்றார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். அங்க என்ன பண்றாங்க? வக்கீலாக இருக்கிறார். நானே பரிகாரி, அவரே டாக்டர் இருக்கிறார். எல்லாவற்றிக்கும் அவரே குழந்தை இல்லைன்னு சொல்றார். மலடியை கர்த்தர் பண்ணுகிறாரு, மலடியை அவரே டாக்டர். எல்லாரும் விட்டுறாங்க. யாரை விட்டுறாங்க? இவரை விட்டுட்டு எங்க போறாங்க? இந்த டாக்டர் போறாங்க. டாக்டர் எனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது, நான் அதை யாரும் குறை சொல்லல. ஆனால் இவரும் டாக்டர் தான் நம்ம சொல்ல வந்தோம். முறையான சரியான முறையில் நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் மனைவி மலடியா இருந்தான். அவன் எந்த டாக்டர் போனாங்க? யோசித்து பாருங்க. சாமுவேல் அண்ணாள் மலடியா இருந்தாங்க. எந்த டாக்டர் போனாங்க அவங்க? அவர் பொருத்தம் பண்ணான். எனக்கு பிறகு முதல் குழந்தை கர்த்தருக்காக விட்டணும். அல்லேலூயா. நீங்களாம் யாரு? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கடைசியா 9:10, 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்க, விதைக்கிலே நம்ம ஆரம்பிச்சு விதையில நம்ம முடிக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது விதை ஆரம்பிச்சு முடிக்கும் போது விதைக்கிறவனுக்கு எதை கொடுக்கிறார் ஆண்டவர்? புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு விதையும் அளித்து, நல்ல கவனி, உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? விதையும் அளித்து அதை பெருகு பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சத்தை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாய் உள்ளவராவீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார்.